கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனிடமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் அனைவரோடு கூட இருப்பதா. நாம் தொடர்ந்து வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தில் அநேக தேவ மனுஷர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே நாம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானன் என்பவரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். யோவான் ஸ்நானன் புதிய ஏற்பாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். ஒரு முதல் தேவ மனுஷனாக இருக்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் வரலாறை சொல்லுகிற 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் யாரை வைத்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லுவோமே ஆனால் அது யோவான் ஸ்நானனுடைய வரலாறை வைத்துதான் ஆரம்பிக்கப்படுகிறது என்றும் நான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி புஸ்தகமா இருக்கிறது. அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருட காலம் புதிய ஏற்பாடு வரும் வரையிலும் ஒரு 400 வருட காலம் இடைவேளை இருக்கிறது. இந்த 400 வருடங்கள் முடிந்து முதலாவது புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் யோவான் ஸ்நானனுடைய வரலாறை வைத்துதான் ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் அவருடைய வரலாறை நாம் லூக்கா புஸ்தகத்துல நாம் பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, யோவான் அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல யோவான் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வருகிறார் என்பதிலிருந்தே ஆரம்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் லூக்கா மட்டும்தான் யோவான் ஸ்நானனுடைய அந்த பிறப்பையும் அவர் பதிவிடுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் பெயர் சகரியா, தாயின் பெயர் எலிசபெத். சகரியா அவர் தேவாலயத்திலே ஆசிரிய ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவருடைய மனைவி எலிசபெத். அவர்களுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. அவர்கள் வயது சென்றவர்களாகவும் இருக்கிறார்கள். 11வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதுல இருந்துதான் நம்ம யோவான் ஸ்நானனுடைய அந்த பிறப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். சகரியா, எலிசபெத் இவர்களுக்கு பிறந்த மகன் தான் இந்த யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் ஒரு தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். 14வது வசனம், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். யோவான் ஸ்நானனை குறித்து இன்னொரு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவன் எப்படியாம் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பானாம், அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்புவானாம், கர்த்தருக்கென்று வழியை ஆயத்த பண்ணுவானாம், அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இருப்பானாம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அனுப்பப்பட்டவனாக அவன் இருக்கிறான். சத்தியத்தை அறிவிக்கவனாகவும் அவன் இருக்கிறான். ரட்சிப்புக்கான வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் அனுப்பப்பட்டவனாக அவன் இருக்கிறான். யோவான் ஸ்நானன் அவன் எலியாவின் ஆவியை உடையவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று வேதாகமும் நமக்கு அப்படி சொல்லுகிறது. இவர் திராட்சரசமோ மதுபானமோ குடிக்க மாட்டார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வந்தார். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, யோர்தான் நதியிலே அவர் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது என்னன்னா மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்தானம். ஏன்னா இவர் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்தில் திருப்புகிற ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்தானத்தை அவர் கொடுக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், அந்நாட்டில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புகள் பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம்
ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்ற வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை ஏசாயா தீர்க்கதரிசி எங்க சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் பாருங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவ்வாந்திர வழியை நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு இதை உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் மத்தேயு அதை குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே அப்படின்னு மத்தேயு குறிப்பிடுகிறார். அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8வது வசனத்தை பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 11வது வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்குவதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியம், ஜனங்களை கர்த்தரிடத்திலே திருப்புகிற ஒரு ஊழியம், மனம் திரும்புதலுக்கென்ற ஒரு ஊழியம். அதற்காக தான் யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்ற ஒரு ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதுனால தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவுக்குவதற்கும் நான் தகுதியற்றவன் அப்படிங்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்தானம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கென்ற ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கும்போது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய சீஷர் கேட்கிறார், அது எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது, அது என்ன, அது எப்படி என்று அவர்கள் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள், இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, எலியா முந்தி வர வேண்டும் என்பது சரிதான், அவர் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது உண்மைதான், எலியா ஏற்கனவே வந்தாயிற்று, அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சுய இஷ்டப்படி அவனுக்கு செய்து விட்டார்கள், ஆனால் முந்தி வர வேண்டிய அந்த எலியா யாரு அப்படிங்கிறத யோவான் ஸ்நானன் தான் என்று சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்க. அப்போ எலியாவின் ஆவி உடையவராக யோவான் ஸ்நானன் இருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ண வேண்டும், ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும். இதுதான் யோவான் ஸ்நானனுடைய ஊழியமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் மிக அருமையான ஒரு காரியங்களை நாம் பார்க்கலாம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். யோவான் ஸ்நானனை தான் குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் ஸ்நானன் என்னவா, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் என்று நான் பார்க்கிறேன். அந்த ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஒளிக்கு இவர் சாட்சி கொடுக்கிறவராக வந்தார். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். இப்போ யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராக இருக்கிறார் என்று சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம்,
அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சுத்தமாய் இருக்கிறேன் என்றான். இந்த இடத்துலையும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த ஒரு தீர்க்கதரிசி நிறைவேறுதல் என்று இந்த இடத்துல அவர் சொல்றார். வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய ஒரு சத்தம். இன்னொன்று ஒரு தீர்க்கதரிசி என்னன்னு பார்க்கும்போது, இவர் எலியாவின் ஆவி உடையவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அது எங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது, மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான். இதுதான் பாருங்க, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகமாகிய மல்கியாவுடைய கடைசி அதிகாரத்துடைய கடைசி வசனங்கள். பாருங்க, இந்த பழைய ஏற்பாடே இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் எலியாவை உங்களிடத்திலே அனுப்புகிறேன். அப்போ இந்த வசனங்கள் முடிவடைந்து கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கழித்துதான் தேவனுடைய வார்த்தைகளாகி இந்த வசனங்கள் நிறைவேறுகிறது. நான் எலியாவை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவன் என்ன செய்வானாம், நான் உங்களை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்திற்கும் திருப்புவான், கர்த்தருக்கு வழியை செவி பண்ணுவான் என்று இந்த இடத்திலே மல்கியா தீர்க்கதரிசி உரைத்த அந்த காரியம் யோவான் ஸ்நானன் இடத்திலே நிறைவேறுகிறதாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுவதற்காக அவர் அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 11:11 வசனம், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே யோவான் ஸ்நானன் தான் பெரியவன், அவனை விட பெரியவன் யாருமே இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். பேர்பட்டதான ஒரு மேலான ஒரு மகிமையோ அல்லது ஒரு மேலான ஒரு தன்மை உடையவராக இந்த யோவான் ஸ்நானன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே அவர்தான் பெரியவர், அவர்தான் சிறந்தவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த யோவான் ஸ்நானன் எப்படி மரணம் அடைந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏரோது தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பெரிய விருந்து செய்கிறாரு. அப்போது அந்த விருந்தில் அவருடைய மகள் நடனம் ஆடினோடனே அந்த ஏரோது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மகள் என்ன சொல்றா, தன்னுடைய தாயினிடத்துல போய் கேட்கிறா. அவன் என்ன சொல்றா, யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும் அப்படின்னு அதை கொண்டு ஏரோதுட்டு சொன்னோடனே ஏரோது ரொம்ப வேதனை அடைஞ்சிடுறார். அதற்கு முன்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானன் சிறையில் இருக்கிறார். ஏன் சிறையில் இருக்கிறாருன்னா, அவர் ஏரோதை கண்டிக்கிறார். ஏரோது ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறார். அதை யோவான் ஸ்நானன் கண்டித்ததுனால என்ன ஆகுது, அதனால அவர் கோபமடைந்து அவரை சிறையில் அடைச்சிடறார். இந்த ஏரோதுடைய பிறந்த நாள் வரும்போது அவருடைய மகள் நடனம் ஆடி அதற்கு ஒரு பழிவாங்கிற ஒரு விதமாக அந்த இந்த மனைவி என்ன செய்யறான்னா, யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும் அப்படின்னு கேட்கிறான். இவன் ஏரோதுக்கு அதை தவிர்க்க முடியலை. ஏன்னா பந்தி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு விசனம் ஆயிரும். அதாவது அந்த ஏரோதவனால் தவிர்க்க முடியல. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னும் போது யோவான் ஸ்நானனுடைய தலையை துண்டித்து விடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். துண்டித்து அதை வெட்டி ஒரு தட்டில் கொண்டு அந்த மகளிடத்திலே கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் இந்த இடத்துல யோவான் ஸ்நானனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் காற்பங்கு தேச அதிபதியாக ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, யோவான் ஸ்நானன் இவன் மரித்தொழுந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதேல் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இவன் இந்த ஏரோது செய்த ஒரு தவறு நிமித்தமாக யோவான் ஸ்நானன் அவரை கண்டிக்கிறார். ஏரோதை கண்டிக்கிறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, யோவான் ஸ்நானனை பிடிச்சு சிறையில அடைச்சிடறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். 5வது வசனம், ஏரோது அவனை கொலை செய்ய மனதாய் இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். இவருடைய என்ன யோவான் ஸ்நானன் கொன்றணும் தான். ஆனாலும் இருந்தாலும் யோவான் ஸ்நானன் ஒரு தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் எண்ணி இருந்ததுனால அவரை கொலை செய்ய அவர் பயந்திருந்தார் என்று இங்கே பார்க்கிறோம். 6வது வசனம்,
அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்களுக்கு நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான்ஸ்னுடைய தலை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணைய நிமித்தமும் பந்தியில் கூட இருக்கிறவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்தில் யோவானை சிரசேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனார். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். யோவான் ஸ்நானனுடைய மரணம் ரொம்ப பயங்கரமான ஒரு மரணமாக இருக்கிறது. அநியாயமான ஒரு மரணமாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். அவர் எந்த ஒரு தவறும் செய்யலை, ஆனால் அநியாயமாக அவர் கொலை செய்யப்படுகிறார். ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்ததினாலே அவர் அநியாயமான ஒரு மரணத்தை அவர் அடைகிறார். அவரை தூக்கி ஜெயிலில் போட்டு அவரை தலையை வெட்டி கொலை செய்யப்படுகிறார் என்று அவருடைய சீஷர் வந்து அவருடைய உடலை அடக்கம் பண்ணியிருந்தார்கள். அருமையான ஒரு தேவ மனுஷனாகி இந்த யோவான் ஸ்நானன் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று எலியாவின் உடையவராக வந்தவர் என்று தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று பார்க்கும். யோவான் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 29 வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக, இந்த உலக மக்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற ஒரு கிருபதார பலியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், இந்த உலகத்திற்காக அவர் பலியிடப்பட போகிறார் என்பதை குறிக்கும் வண்ணமாக யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே போல இயேசு கிறிஸ்து யோவானிடத்திலே எதற்காக வருகிறார் என்று பார்க்கும்போது அவரால் ஞான ஸ்நானம் பெறுவதற்காக அவர் வருகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் என்ன செய்யறார் பாருங்க, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இப்ப இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். யோவான் ஸ்நானன் இடத்திலே ஞான ஸ்நானம் பெறும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று. இது என்ன, ஆதி காலம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்து இவ்வாறு யோவான் ஸ்நானம் மூலமாக ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பது நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது. இது ஆதி காலம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. யோவான் ஸ்நானன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானன் மூலமாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது என்னங்க, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது இந்த காலத்தில் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயுவிலே பவுல் சொல்றாரு, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக அழைக்கப்பட்டவர்கள் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நாமும் நம்முடைய பிரயாசத்தை அல்லது நம்முடைய உழைப்பை நாமும் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிய நாமும் நம்முடைய முயற்சியை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். ரட்சிப்புக்குள்ளாக நாம் எல்லோரையும் நடத்த வேண்டும். இன்னொன்று, யோவான் ஸ்நானத்திலிருந்து நாம் பார்க்கிறது அவனுடைய அந்த தாழ்மை. என்ன சொல்ல பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கதற்கும் நான் பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். என்ன ஒரு தாழ்மை பாருங்க யோவான் ஸ்நானத்தில். ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாக அவர் இருக்கிறார். அப்படி ஒரு தாழ்த்துறார். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தன்னை எப்படி தாழ்த்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு விட ஒரு 6 மாசம் மூத்தவர் தான் யோவான் ஸ்நானன். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்துகிறார்.
அந்த தாழ்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நாமும் தேவனுக்கு முன்பாக நாமே தாழ்த்த வேண்டும். அந்த தாழ்ச்சி, அந்த ஹம்பிள்னஸ் நம்ம சொல்றோம்ல, அது நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று நம்பார். அப்போ நம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த யோவான் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், முதலாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். இதுதான் இந்த நாளிலே நாம் யோவான் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.